நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரைவறிக்கையில 174வது பக்கத்துல வெளிப்படையான நிர்வாகம் நாங்க விவாதிச்சிருக்கோம். அதை பற்றிய விளக்க காணொளி தான் இது. உலகத்திலேயே ஊழல் மிகவும் கம்மியான நாடு டென்மார்க். இதை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற அரசு சாரா சர்வதேச அமைப்பு ஒவ்வொரு வருடமும் பட்டியல் வெளியிடுவாங்க. அதைத்தான் நான் இப்போ கூகுளில் போயிட்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கரப்ஷன் டென்மார்க் அப்படின்னு தட்டச்சு செய்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ ஊழல் நடக்குது, அதன் மூலம் தரவரிசை பட்டியலை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த வலைத்தளத்தில் போயிட்டு டென்மார்க்கை தேர்ந்தெடுக்க போகிறேன். டென்மார்க்கை தேர்ந்தெடுத்தனா அதற்கான முழு விவரங்களும் எனக்கு கிடைச்சிடும். உலகத்திலேயே இருக்கிற 168 நாடுகளோட தரவரிசை பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல ஊழல் மிகவும் கம்மியாக டென்மார்க்கில் தான் இருக்குது. மேலும் டென்மார்க் பத்திரிகையாளர் சுதந்திரம் மற்றும் நீதித்துறை மற்றும் பொறுப்புக்கூறல் இது எல்லா விஷயத்திலுமே சிறந்து விளங்குறாங்க. இதனால தான் நாங்கள் டென்மார்க்கை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் நாம் தமிழர் வரைவறிக்கையில். இப்போ எப்படி இதை நாங்கள் கட்டமைக்க போகிறோம் வெளிப்படையான நிர்வாகத்தின்னு பார்ப்போமா? வாங்க கூகுளில் போயிட்டு நான் டிரான்ஸ்பரண்ட் டெனிசி அப்படின்னு தட்டச்சு செய்கிறேன். டெனிசி அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாநிலம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களோட காசை இவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க இந்த மாநிலத்தில் ஒவ்வொரு இதுக்கும் இவங்க வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம், பள்ளிக்கூடம், மருத்துவம், வேலைவாய்ப்பு, குழந்தைகள் நலம், வருவாய்த்துறை, சுற்றுலா எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு போய் வெள்ளை அறிக்கையை எடுத்துடலாம். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நாங்கள் இவ்வளவு தொகையை ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. மேலும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு குண்டூசி வாங்கினா கூட அதற்கான விவரம் வெள்ளை அறிக்கையாக இந்த வலைத்தளத்தில் கிடைக்கும். நாம் தமிழரும் இதே மாதிரி ஒரு கட்டமைப்பை தான் செய்ய போகிறோம். இதன் மூலம் கிராமங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம், அதில் எவ்வளவு கிராமங்களுக்கான சாலைகளுக்கு, மேலும் முக்கியமான விஷயம் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு தெளிவாக வெள்ளை அறிக்கையை நாங்கள் கொடுத்துருவோம். மேலும் சாலை போடுறதுக்கான ஒப்பந்தம் மற்றும் பள்ளி கட்டுறதுக்கான ஒப்பந்தக்காரோட முழு விவரமும் இதில் இருக்கும். இதன் மூலம் ஊழல் மிகவும் குறைக்கப்படும். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மக்கள் காசு மக்களுக்கு.